இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்முடைய மீண்டெழு தமிழா யூடியூப் சேனலில் பல வரலாற்று பதிவுகளை தந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சுதந்திர போராட்ட காலத்தில் நடந்த இந்தியாவை உலுக்கிய மீரட் சதி வழக்கு, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி காண்கிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதலில் பார்ப்பவர்களாக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1920ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் சுதந்திரத்திற்காக போராடிய காங்கிரஸ் கட்சி ஒரே கட்சியாக மட்டுமே இருந்தது. 1920ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்புக்கு மகாத்மா காந்தி அவர்கள் வந்ததற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் மிதவாதிகள், தீவிரவாதிகள் என்று இரண்டு பிரிவுகள் உருவானது. மிதவாதிகளாக இருந்தவர்கள் எல்லாம் மகாத்மா காந்தியின் பின்னால் சென்றார்கள். அதை எதிர்த்து தீவிரவாதியானவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் என்கின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கினார்கள். மிதவாதிகளாக இருந்த காங்கிரஸ் கட்சியில் இடதுசாரி சிந்தனை கொண்ட ஜவஹர்லால் நேரு இருந்தார். தீவிரவாத எண்ணம் கொண்டவர்கள் மத்தியில் சுபாஷ் சந்திரபோஸ் இருந்தார். சுபாஷ் சந்திரபோஸும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்தவர்களும் மகாத்மா காந்தி அவர்கள் ராமராஜ்யம் என்று சொல்கிறார். இந்த ராமராஜ்யம் என்பது பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய பெரு முதலாளிகளிடமிருந்து இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தை பெற்று இந்தியாவின் முதலாளிகளிடம் ஒப்படைக்கும் வேலை. அதைத்தான் சுதந்திரம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தீவிரவாத எண்ணம் படைத்த, கம்யூனிச கொள்கை படைத்த சில தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி இந்திய கம்யூனிஸ்ட் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அவர்கள் சோவியத் யூனியனில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியோடு தொடர்பு கொண்டார்கள். அப்படி 1921ஆம் ஆண்டு முசாபர் அகமது, எஸ்ஆர் டாங்கே, சௌகத் உஸ்மான் அலி ஆகியோர் இந்திய கம்யூனிஸ்ட் என்ற ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பை உருவாக்கினார்கள். அப்போது சோவியத் யூனியனில் வசித்து வந்த இந்திய புரட்சி வீரர் எம்.என். ராயும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்தார். கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்டவுடன் அவர்களுக்கான அமைப்பு விதிகளும் உருவாக்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் புரட்சி மூலம் இந்தியாவில் இருந்து வரும் ஆங்கில ஏகாதிபத்திய பூர்ஸ்வா ஆட்சியை ஒழித்து கட்டுவது, முதலாளித்துவ முறையையும் அதன் சுரண்டலையும் ஒழிப்பது, அடிமை தலையிலிருந்து இந்திய பாட்டாளி வர்க்கத்தை விடுதலை செய்வது, அதற்காக நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து உறுப்பினர்களை சேர்ப்பது, உழைப்பாளி மக்களை ஆயுத புரட்சிக்கு தயார்படுத்துவது, தேவைப்பட்டால் கம்யூனிஸ்ட் அகிலத்தின் உதவியை நாடுவது ஆகியவை கம்யூனிஸ்ட் கட்சியின் லட்சியங்கள் என்று அறிவிக்கப்பட்டன. 1928ஆம் ஆண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய ரயில்வே தொழிலாளர்களின் ஒன்றுபட்ட ஒரு பெரிய வேலை நிறுத்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார்கள். அன்றைக்கு பம்பாய் தொழிற்சங்க இயக்கத்தில் மட்டும் 1929ஆம் ஆண்டு தொடக்கத்தில் 2 லட்சம் தொழிலாளர்கள் உறுப்பினர்களாக இருந்தார்கள். இதுவும் பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியாளர்களுக்கு பேரச்சத்தை ஏற்படுத்தியது. அதே 1928ஆம் ஆண்டில் வேலை நிறுத்தத்தை சட்டவிரோதமாக்கும் தொழில் தகராறு மசோதாவை மத்திய சட்டசபையில் பிரிட்டிஷ் அரசு தாக்கல் செய்தது. அதோடு பிரிட்டிஷ் அரசு தொழிற்சங்க தலைவர்களை விசாரணையின்றி காவலில் வைக்கும் அதிகாரத்தை வழங்கும் பொது மக்கள் பாதுகாப்பு சட்ட மசோதாவையும் தாக்கல் செய்தது அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம். பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்த இந்த தொழிலாளர் விரோத சட்டங்களையும் அந்த மசோதாக்களையும் எதிர்த்து தான் இந்தியாவில் புகழ்பெற்ற புரட்சியாளன் பகத்சிங்கும் பதகேஸ்வர் தத்தும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய பாராளுமன்றத்தில் வெடிகுண்டு வீசி கைதானார்கள். வெடிகுண்டு வீசியதோடு மட்டும் நில்லாமல் இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத் என்று பகத்சிங் எழுப்பிய அந்த போர் முழக்கம் சுதந்திர காலகட்டங்களில் இந்தியாவெங்கும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அதே 1929ஆம் ஆண்டு மார்ச் 20ஆம் தேதி அன்று கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களது வீடுகள், கட்சி மற்றும் தொழிற்சங்க அலுவலகங்களும் சோதனையிடப்பட்டு ஏராளமான அறிக்கை நகல்கள், வெளியீடுகள், நூல்கள், கடிதங்கள் ஆகியவற்றை கைப்பற்றினார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் எஸ்ஆர் டாங்கே அகமது, சௌகத் உஸ்மானி, எம்.எஸ். மிராஜ் கான், பி.ஜி. ஜோஷி, சோகன் சிங் ஜோஸ் முதலிய 32 தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த வழக்குதான் புகழ்பெற்ற மீரட் சதி வழக்கு. இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தொடுத்த சதி வழக்குகளில் மிக நீண்ட நெடுங்காலம் நடந்த வழக்கு இதுதான்.
அந்த வழக்கில் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அந்த தலைவர்கள் மீது வைத்தார்கள். இவர்கள் உலக கம்யூனிஸ்ட் கட்சி, அது சோவியத் யூனியனில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இந்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டார்கள், தேசத்துக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கட்டுப்பட்டு இவர்கள் நடக்கவில்லை, இவர்கள் சட்டத்தை மீறினார்கள், தொழிலாளர்களை அணிதிரட்டினார்கள், தொழிலாளர்களை அரசுக்கு எதிராக திசை திருப்பினார்கள் என்றெல்லாம் இவர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை வைத்து நீதிமன்றத்திலே விசாரித்தார்கள். அந்த விசாரணையில் கூட அன்றைக்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அந்த தலைவர்களை தேச விரோதிகளை போல நீதிமன்றத்திலே சித்தரிக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு முடிவு செய்து அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் எல்லாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த குற்றச்சாட்டு, இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றப்பத்திரிகை நகல் மட்டும் 1500 பக்கங்கள் இருந்தது. அதை எழுதுவதற்கு மட்டுமே அந்த நீதிபதிக்கு 5 மாதங்கள் தேவைப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் குற்றவாளி கூண்டில் தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை கொடுக்க வந்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த 32 பேரும் ஒவ்வொருவரும் அந்த நீதிமன்ற குற்றவாளி கூண்டை பிரச்சார மேடையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து ஒவ்வொருவரும் ஒரு வாக்குமூலத்தை தயார் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குமூலங்கள் மிக நீண்ட நெடிய வாக்குமூலங்களாக தன்னிலை விளக்கங்களாக இருந்தன. அந்த தன்னிலை விளக்கங்களை வேறு வழி இல்லாமல் நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டே இருந்தார்கள். வேறு வழி இல்லை, சட்டப்படி பதிவு செய்தாக வேண்டும். அப்படி பதிவு செய்த வாக்குமூலங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 800 பக்கங்களை தாண்டியது. 32 கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிர்வாகிகள் கொடுத்த அந்த வாக்குமூலங்கள் என்று குறிப்புகள் சொல்கிறது. இப்படி அந்த மீரட் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த SA டாங்கே முதலான தலைவர்கள் எந்த ஆயுதமும் ஏந்தி போராடவில்லை. அவர்கள் பொதுமக்களிடையே குழப்பத்தை உருவாக்கவில்லை, பிரிட்டிஷ் காவலாளிகளை தாக்கவில்லை, பிரிட்டிஷ் ராணுவத்திற்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்தவில்லை. இவர்கள் செய்ததெல்லாம் என்னவென்று கேட்டால் துண்டு பிரசுரங்கள், அறிக்கைகள், இதன் மூலம் தொழிலாளர்களை திரட்டியது. பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்த தொழிலாளர்களுக்கு எதிரான தொழிலாளர் விரோத சட்டங்களை எதிர்த்து மக்கள் மத்தியிலே, தொழிலாளர் மத்தியிலே பிரச்சாரம் செய்தது. அந்த தொழிலாளர்களை அணிதிரட்டியது. இந்தியாவில் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ற முழக்கத்தை முன்வைத்தது. அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி செய்த வேலை என்னவென்று கேட்டால், பிரிட்டிஷ் பெரும் முதலாளிகளிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்று அதை பாட்டாளி வர்க்கத்திடம் கொடுக்க வேண்டும் என்றுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அன்றைக்கு முழக்கத்தை வைத்தார்கள். அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் மீது சொன்ன குற்றச்சாட்டு, பிரிட்டிஷ் பெரும் முதலாளிகளிடமிருந்து இந்தியாவை மீட்டு இந்தியாவின் பெரும் முதலாளிகளிடம் ஒப்படைக்கின்ற வேலையை தான் காங்கிரஸ் கட்சி செய்கிறது. ஆகவே பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேலை என்று அவர்கள் நாடெங்கும் பிரச்சாரம் செய்தார்கள். அவர்கள் பிரச்சாரம் பெரிய அளவில் மக்களிடையே சென்று அடைந்தது. ஆகவே திட்டமிட்டே அந்த 32 பேர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூறி அவருடைய எந்த வாதத்தையும் ஏற்றுக்கொள்ளாத பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு SA டாங்கேவிற்கு மட்டும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார்கள். அவருக்கு பின்னால் இருந்த ஒவ்வொரு தலைவர்களுக்கும் 20 ஆண்டுகள், 18 ஆண்டுகள், 16 ஆண்டுகள் என்று கிட்டத்தட்ட இறுதியில் இருந்தவருக்கு 3 ஆண்டுகள் வரை கடுங்காவல் சிறை தண்டனை விதித்தார்கள். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற அந்த 4 ஆண்டுகளும் இந்த 32 பேரும் ஜாமீனில் கூட விடுதலை செய்யப்படவில்லை. அவர்கள் சிறைச்சாலையிலேயே இருந்தார்கள். இந்த தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு அவர்கள் சிறைச்சாலையில் இருந்த அந்த 4 ஆண்டுகள் அந்த தண்டனை காலங்களில் கழிக்கப்படவே இல்லை. அவையெல்லாம் போனஸாக சேர்த்துக் கொள்ளப்பட்டது. அந்த 4 ஆண்டுகள் கழித்தது போகத்தான் மேலும் 20 ஆண்டுகள் இவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். 20 ஆண்டுகள் தண்டனை வழங்க வேண்டும் என்று கொடுத்த அந்த தீர்ப்பு, அந்த மீரட் சதி வழக்கு அன்றைக்கு இந்தியாவெங்கும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்த மீரட் சதி வழக்கு ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசாங்கம் எப்படியெல்லாம் மக்களுக்காக போராடுகின்ற போராளிகளை சிதைத்தது, எப்படியெல்லாம் இந்த நாட்டில் அடிமை முறையை நிலைநாட்டுவதற்கு பிரிட்டிஷ் அரசு எவ்வளவு சட்டவிரோத காரியங்களை மனிதாபிமானமற்ற முறையில் ஈவு இரக்கமில்லாமல் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசை இந்தியாவில் நிலைநிறுத்த வேண்டும், தொடர்ந்து இந்தியாவை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் போராளிகளுக்கு எப்படியெல்லாம் தண்டனை வழங்கினார்கள் என்பதற்கு இந்த மீரட் சதி வழக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இன்றைக்கும் திகழ்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.